இப்போ இந்த இண்டெக்ஸ் அப்படின்றத நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதுக்குள்ளே வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டைட்டில் அப்படின்ற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு எனக்கு அதற்கான ஒரு ஹெட்டிங், அதாவது H1லேருந்து H6 வரைக்கும் இருக்கு இல்லையா, இது ஒவ்வொரு பிஸ்னஸுக்கும் தேவையான ஒரு விஷயம் தான் வெப்சைட்டுங்க. அந்த வெப்சைட்டை வந்து எப்படிலாம் டிசைன் பண்ணுறாங்க, அந்த வெப்சைட் டிசைன் பண்ணுறாங்க பேசிக்காக என்னங்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்கணும், HTMLனு சொல்கிறாங்க. அந்த HTMLலாம் என்ன, அதோட டீட்டெயில்ஸ் பற்றி பேசிங்கன்னா வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஒரு வெப் டிசைனருக்கு இந்த ஏரியா ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. HTMLங்க. HTMLலாம் என்னங்க, ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ்னா வந்து ஒரு வெப்சைட்டோட ஸ்ட்ரக்சருங்க. இங்கே தான் பட்டன் இருக்கணும், இங்கே டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கணும், கம்பெனி லோகோ இங்கே இருக்கணும், கீழே கான்டாக்ட் நம்பர் இருக்கணும். ஒரு வெப்பேஜோட ஸ்ட்ரக்சரை உருவாக்குறதுக்கு நமக்கு தேவையான ஒரு டெக்னாலஜி பேர் தான் ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ்னு சொல்கிற HTMLனு சொல்லுவாங்க. இதை பற்றி டீட்டெயிலாக ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்க போகிறோங்க. நான் உங்கள் அண்ணன் வெங்கட் ஃப்ரம் விக்கிடிகன் காஷனோட வெல்கம் டு சேனல். ஹலோ கைஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா HTML பற்றின ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் தான். ஸோ இப்போ வந்து ஒரு வேர்ட் ஃபைல் வந்து நம்ம வச்சுருக்கோம். இந்த வேர்ட் ஃபைலை க்ரியேட் பண்ணுறதுக்கு மைக்ரோசாஃப்ட் வேர்ட் அப்படின்ற ஒரு எடிட்டர் வந்து நமக்கு தேவைப்படுது. இந்த எடிட்டரில் போயிட்டு நமக்கு வேணுன்ற சில கண்டென்ட்ஸ் வந்து கொடுக்குறோம். ஓகேவா? அதாவது ஒரு ஹெட்டிங் வந்து கொடுக்குறோம், ஒரு இமேஜ் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணுறோம், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த இமேஜ்க்கு தேவையான ஒரு கண்டென்ட் வந்து போடுறோம். ஸோ இதை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எடிட்டர் வழியாக கொடுத்து அதை ஒரு டாக்குமெண்ட்டாக நம்ம க்ரியேட் பண்ணுறோம். இதே மாதிரி நம்ம வெப்பேஜை க்ரியேட் பண்ணுறோம், அதாவது ஒரு ஹெட்டிங்காக இருக்கட்டும், இமேஜாக இருக்கட்டும், கண்டென்ட்டாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் ஒரு வெப்பேஜில் கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு தேவைப்படுற ஒரு விஷயந்தான் வந்து பார்த்திங்கன்னா HTML. இந்த HTML ஒரு எடிட்டராகவோ இல்லை ஒரு டூலாவோ யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு வெப்பேஜை க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த HTMLக்குள்ள ஒரு ஹெட்டிங்கு, இமேஜ், வீடியோ, ஆடியோ, டெக்ஸ்ட் கண்டென்ட்ஸ் இது எல்லாமே கொடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த HTMLக்கான ஒரு சின்ன அனாட்டமி வந்து பார்த்துடலாம். அதாவது இப்போ வந்து ஒரு பேராகிராஃப் டேகை நான் எடுத்திருக்கேன். இந்த பேராகிராஃப் டேகை வச்சு சின்னதாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ இந்த ஆங்கிள் ப்ராக்கெட்ஸ்குள்ளே P அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு இல்லையா, இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து அதே ஆங்கிள் ப்ராக்கெட்ஸ்குள்ளே ஸ்லாஷ் வச்சு ஒரு நேம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை க்ளோசிங் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த ஓப்பன் டேக்குள்ளேயே ஒரு வேல்யூ வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ரிபியூட்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஐடி அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை வந்து ஆட்ரிபியூட்டோட நேம்னு சொல்லுவாங்க. இந்த கம்பெனி அப்படின்றத ஆட்ரிபியூட்டோட வேல்யூ அப்படின்றத சொல்லுவாங்க. இது வந்து இந்த எலமெண்ட்டுக்கான ஒரு வேல்யூ, ஸ்பெஷல் வேல்யூவை மென்ஷன் பண்ணுறது தான் இந்த ஆட்ரிபியூட்கான வேலை. இந்த ரெண்டு ஓப்பன் டேக் க்ளோஸ் டேக்கு நடுவில் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் நமக்கு வந்து விசிபிள் ஆகும். ஓகேவா? இப்போது இது அனாட்டமி, ஒரு ஸ்கெலிட்டன் பார்த்தாச்சு. இப்போ வந்து HTMLோட ஸ்ட்ரக்சரை வந்து பார்க்கலாம். அதாவது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ஃபார்மெட்டு. HTML ஓப்பன் டேக் இருக்குது, க்ளோஸ் டேக் இருக்குது. இதை தான் இந்த HTML அப்படின்றது தான் ரூட் எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த என்டையர் டாக்குமெண்ட்டுக்கு. இதுக்குள்ளே தான் எல்லாமே நம்ம வந்து பண்ண போகிறோம். இதுக்குள்ளே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமன் பாடி மாதிரி தான். அதாவது ஹியூமன் பாடியில் மெயின் பார்ட்டாக எதை சொல்லலாம்னா ஹெட்டு, பாடி அப்படின்னு சொல்லுவோமா, இதே விஷயந்தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் இருக்குது. ஹெட்டு, பாடி அப்படின்றது அது அப்படியே HTMLக்குள்ளே வந்தோன்னா ஹெட் அப்படின்னு ஒரு எலமெண்ட் இருக்கும், பாடி அப்படின்ற எலமெண்ட், ஓப்பன் டேக், க்ளோஸ் டேக், ஓப்பன் டேக், க்ளோஸ் டேக். ஓகேவா? இப்போ இந்த ஹெட்டுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் ஹியூமன் பாடியில் இருக்க ஹெட்டில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும், அந்த என்டையர் பாடியை பற்றின ஃபுல் டேட்டாவும் அந்த பிரெயின் அப்படின்றதுக்குள்ளே இருக்குமா, அதே மாதிரி தான் இங்கே HTMLலையும் ஹெட்டில் இந்த என்டையர் வெப்பேஜை பற்றின டேட்டாஸ் எல்லாமே அந்த ஹெட்டுக்குள்ளே தான் இருக்கும். மெட்டா டேட்டாஸாக இருக்கட்டும், ஸ்டைல் ஷீட்ஸாக இருக்கட்டும், இல்லைனா அந்த வெப்பேஜுக்கு தேவையான ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே அந்த ஹெட்டுக்குள்ளே தான் இருக்கும். அப்போ பாடிக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் பார்க்க முடிகிற எல்லா விஷயங்களும் அந்த பாடிக்குள்ளே தான் கொடுத்துருப்போம்.
ஓகேவா. அதாவது டெக்ஸ்ட்டு, இமேஜஸ்ஸு, வீடியோ இல்லை மற்ற எல்லா எலமெண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு விசிபிளாக இருக்க வெப்பேஜில் நம்மளால் பார்க்க முடிகிற விஷயங்கள் அனைத்துமே அந்த பாடிக்குள்ளே தான் கொடுத்துருப்போம். ஓகேவா. இப்போது HTMLோட ஸ்ட்ரக்சர் பார்த்தாச்சா. இப்போது HTMLை எப்படி நம்ம வந்து லைவாக பார்க்கலாம் அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம். இப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய VS கோடை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த VS கோடுக்குள்ளே தான் நான் எனக்கு வேணுன்ற HTMLை நான் க்ரியேட் பண்ண போகிறேன். இப்போ ஒரு ஃபோல்டர் மட்டும் நான் க்ரியேட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே ஓப்பன் பண்ணிட்டேன். இதுக்குள்ளே வந்துட்டு ஒரு நியூ ஃபைல் அப்படின்றத க்ரியேட் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வேணுன்ற ஃபைலை நான் இங்கே ஓப்பன் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதாவது index.html அப்படின்றத கொடுத்து நான் ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். எந்த ஒரு ப்ராஜெக்டாக இருந்தாலுமே ஒரு வெப்சைட்டாக இருந்தாலுமே அதில் இண்டெக்ஸ் அப்படின்றது தான் மொதல் ஃபைலாக இருக்கும். அந்த இண்டெக்ஸ் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு ரன் ஆகும். இப்போ இந்த இண்டெக்ஸ் அப்படின்றத நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதுக்குள்ளே வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு எக்ஸலமேட்ரி வச்சு என்ட்ரி கொடுத்தேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா HTMLோட பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து எனக்கு கிடச்சிரும். அதாவது இப்போ இந்த ஃபஸ்ட்டு லைன் வந்து எக்ஸலமேட்ரி டாக் டைப் HTMLனு இருக்கு இல்லையா, இது வந்து என்ன வேர்ஷன் ஆஃப் HTML வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத ப்ரௌசருக்கு டிஃபைன் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல வந்து நம்ம கொடுத்துருக்கோம். டாக் டைப் HTML அப்படின்றது இது வந்து HTML5 அப்படின்ற வேர்ஷனை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத ப்ரௌசருக்கு இன்ஃபார்ம் பண்ணுறதும் இங்கே இதை கொடுத்தா தான் HTML5ல் இருக்க டேக் எல்லாத்தையும் நம்மளோட டாக்குமெண்ட்டுக்குள்ளே யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா. அடுத்து இது ரூட் எலமெண்ட்டு. அதுக்கடுத்து இந்த ஹெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெட்டா கேரக்டர் செட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த கேரக்டர் செட் அப்படின்றது என்ன விஷயம் அப்படின்னா என்ன கேரக்டர் என்கோடிங் வந்து நடக்குது அப்படின்றத டிஃபைன் பண்ணுறதுக்காக கொடுக்குற விஷயந்தான் இது. அதாவது நமக்கு புரிகிற மாதிரி இந்த இடத்துல எழுதுகிறோம், அதை கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் இதில் வந்து நம்ம மென்ஷன் பண்ணுறோம். UTF-8 அப்படின்றது. அடுத்தது மெட்டா வியூ போர்ட் அப்படின்றது. இந்த வியூ போர்ட் அப்படின்றது ஒன்றும் இல்லை, நம்மளோட வெப்பேஜ் வந்து எந்த டிவைஸில் யூஸ் பண்ணாலும் அந்த டிவைஸ்க்கு தகுந்த மாதிரி மாறக்கூடிய கெப்பாசிட்டி வந்து இருக்குது அப்படின்றத சொல்கிறதுக்காக மென்ஷன் பண்ணுற ஒரு விஷயந்தான் இந்த வியூ போர்ட் அப்படின்றது. ஓகேவா. ஸோ அதுதான் வியூ போர்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். வித் ஈக்குவல் டு டிவைஸ் வித் அப்படின்ற மாதிரி. அடுத்து டைட்டில். ஸோ இந்த டைட்டில் அப்படின்ற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னு என்னோட வெப்பேஜோட நேம். இப்போது இங்கே டாக்குமெண்ட்டுன்னு இருக்குது. இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் லைவ் சர்வர் அப்படின்றத கொடுத்துருக்கேன். இல்லையா நீங்கள் சேவ் பண்ண லொக்கேஷனில் போயிட்டு இந்த ஃபைலை டபுள் டேப் பண்ணாலே உங்களுக்கு ரன் ஆகும். நான் இப்போ ஓப்பன் வித் லைவ் சர்வர் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே இருக்கு இல்லையா இந்த டேப்பில் டாக்குமெண்ட் அப்படின்றது, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னோட டைட்டில். இப்போது அந்த டைட்டிலை நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இங்கே டாக்குமெண்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த டாக்குமெண்ட்டை நான் என்ன பண்ண போகிறேன்னா மை ஃபர்ஸ்ட் வெப் பேஜ் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் கொடுத்துட்டு சேவ் பண்ணிவிட்டு இப்போ போயிட்டு நான் அதை ரன் பண்ணி பார்க்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்களா எனக்கு அந்த டைட்டில் வந்து சேஞ்ச் ஆகிருச்சு. ஓகேவா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டைட்டில், என்னோடய வெப்பேஜை டிஃபைன் பண்ணுற பிளேஸ். ஸோ இதே மாதிரி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சில விஷயங்கள் வந்து இதில் பார்க்க இருக்கோம். அதாவது இப்போ ஜஸ்ட் ஹெச் அப்படின்றத கொடுத்துட்டேன்னா ஹெச்சில் டிஃபைன் ஆகிருக்க எல்லா டேக்கையுமே இங்கே வந்து சஜஷன்ஸ் வந்து கொண்டு வந்துடும். அதாவது இப்போ H1 அப்படின்ற ஹெட்டிங் டேக்லேயே வந்து பார்த்திங்கன்னா 6 எலமெண்ட் வந்து இருக்குது. அடுத்து ஹெட்டர், ஹெச் குரூப் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ இப்போ எனக்கு அந்த H1 அப்படின்றது தேவைப்படுது. அதாவது வெங்கட் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். எனக்கு அதற்கான ஒரு ஹெட்டிங், அதாவது H1லேருந்து H6 வரைக்கும் இருக்கு இல்லையா, இது எல்லாமே ஹெட்டிங் டேக்கு. ஒவ்வொரு டேக்கும் ஒவ்வொரு சைஸ் இருக்கும். இப்போது இதில் H1 ஹெட்டிங் டேக்கை வந்து கொடுத்துட்டேன். அடுத்து ஒரு இமேஜை வந்து நம்ம ஆட் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். IMG அப்படின்னே டேக், IMG அப்படின்றத வச்சுட்டு என்ட்ரு பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இந்த இடத்துல SRC அப்படின்னு இருக்கும். இதுக்குள்ளே நான் இங்கே சேவ் பண்ணி வச்சுருக்க இந்த இமேஜை வந்து மென்ஷன் பண்ண போகிறோம், venkat.jpg அப்படின்றது. ஸோ இங்கே வந்துட்டு venkat.jpg அப்படின்னு கொடுத்தனா அதற்கான ஒரு இமேஜ். இப்போ இந்த இமேஜ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது இல்லையா, ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணலாம். அதாவது வித் அப்படின்றது. ஸோ வித் அப்படின்றத மென்ஷன் பண்ணி ஜஸ்ட் ஒரு 200 px அப்படின்றத கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இமேஜ் வந்து அழகாக நம்மளோட ஸ்க்ரீன் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்துடும். ஸோ இது இமேஜ் அப்படின்றது. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு பேராகிராஃபை நம்ம டைப் பண்ண போகிறோம். இந்த இமேஜுக்கு தகுந்த மாதிரி அவரோட நேமை மென்ஷன் பண்ணியாச்சு, அவரோட இமேஜை கொடுத்தாச்சு, அவருக்கான ஒரு டிஸ்கிரிப்ஷன். ஸோ
ஸோ பி அப்படின்றத கொடுத்தோன்னா இது பேராகிராஃப்கான ஒரு எலமெண்ட்டு. இதை கொடுத்துட்டு எம்டி அண்ட் சிஇஓ ஆஃப் காஷிவ் இன்ஃபோடெக் அப்படின்றத கொடுத்துட்டு சேவ் பண்ணன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இங்கே அழகாக ரிஃப்ளெக்ட் ஆயிரும். இப்போ வெங்கட் அவரோட இமேஜ், ஒரு டிஸ்கிரிப்ஷன் எம்டி அண்ட் சிஇஓ ஆஃப் காஷிவ் இன்ஃபோடெக் அப்படின்றது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக். ஓகேவா? இப்போது HTML வந்து நீங்கள் இன்னும் வேறு என்னென்னலாம் லேர்ன் பண்ணணும், அதை எங்கே லேர்ன் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் க்ரோம் போயிட்டு விக்கிடிக்கி அப்படின்றத சர்ச் பண்ணுறீங்க, ஆர் விக்கிடிக்கி HTML அப்படின்றத சர்ச் பண்ணால் உங்களுக்கு நிறைய லிங்க்ஸ் வந்து வரும். விக்கிடிக்கிலேருந்தே நீங்கள் அதில் எது வேணால் கிளிக் பண்ணி போய்க்கலாம். நான் இப்போ இந்த HTML டுட்டோரியல் அப்படின்றத கிளிக் பண்ணி இந்த மாதிரி ஒரு வெப்பேஜ்க்கு போய்க்கிறேன். ஸோ இந்த வெப்பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் கைடன்ஸ் வந்து HTMLக்கான விஷயங்கள் எல்லாமே இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் இதை கோ த்ரூ பண்ணிங்கனாலே HTML என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது, அதை எப்படி எப்படி படிக்கிறது, இப்போ இந்த HTML ஹிஸ்ட்ரி என்ன, HTMLோட பேசிக் ஸ்ட்ரக்சர் என்ன, ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் என்ன, எடிட்டர் என்ன யூஸ் பண்ணலாம், எல்லா விஷயங்களையுமே இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஹெட்டிங் டேக்ஸாக இருக்கட்டும், எல்லா விஷயமே உங்களுக்கு இங்கே இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் இதிலே ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸும் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ட்ரை இட் அப்படின்றத கொடுத்து நீங்களே டைப் பண்ணி பார்த்துக்கலாம். எல்லாமே உங்களுக்கு இங்கேயே ஈஸியாக இருக்கும். எல்லாத்துக்குமான லைவ் எக்ஸாம்பிள், கோடிங், அவுட்புட் எல்லாமே இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்கள். ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காஷி இன்ஃபோடெக்கில் கோர்சஸ் நிறையவே ஆஃபர் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு வேணுன்ற கோர்சஸை எடுத்து படித்து நீங்கள் அதில் ஈஸியாக மாஸ்டர் ஆகிடலாம். எங்களோட ஆஃபீஸ் நம்பர், இன்ஸ்டாகிராம் ஐடி, ஆஃபீஸ் அட்ரஸ், இமெயில் ஐடிஸ் எல்லாமே கொடுத்தாச்சு. இது மூலமாக நீங்கள் எங்களை ஈஸியாக கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.